நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்கணம் மிதன ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் இடமான மகர ராசியின் பதிவாகும். அந்த மகர ராசி இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர சார வடிவில் உங்களோட தசாபதிநாதன் ஆகிய ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் தரப்போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காக இந்த பதிவு நாங்கள் பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க. மிதன லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு திசை ராகுபதி நடந்ததுன்னா இந்த பதிவு அப்படி உங்களுக்கு செட் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ராகு திசை பார்த்தீங்கன்னாக்கா 18 ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு ராகு திசை ராகுபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 ஆண்டு காலமும் 8 மாதமும் 12 நாட்கள் வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர 8ஆம் இடமான மகர ராசியில் இன்னும் நட்சத்திரம் இருக்குது பார்த்துடலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. அப்போ உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்குங்க. இப்போ உத்திராடம் சாரத்தில் உங்களோட தசாபதிநாதனாகிய ராகு பகவான் பயணித்து என்ன பலன் தரப்போகிறோன்னு பார்ப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க? அப்போ 8 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 8 சம்மந்தப்படுது, 3 சம்மந்தப்படுறாரு, ராகு சம்மந்தப்படுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தசாபதியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு தேடல் கொண்டு வருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேடல் கொண்டு வருன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி மைண்டை கொடுப்பாரு. ஓகேங்களா? ஏதோ நம்ம சாதிக்கணுங்க ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்டத்துக்கு புறமானதாக தான் யோசிக்குமே தவிர ஒரு நியாயமானது எதுவுமே யோசனை வராதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 3 கூடிய சாரம் சூரியனோட சாரம் பெற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க 8ஆம் பாவமாக இருந்து அந்த இடத்துல சூரியன் 3 கூடிய சாரத்தில் ராகுபா பயணிக்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு மறைமுகமாக செயல்படுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிசிட்டி ஆகும்னு நினைப்போம். ஓகேங்களா? அப்போ பப்ளிசிட்டி ஆகும்னாக்கா நம்ம ஊரறி நம்ம அதில் ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம வரணும், ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம செய்யணும், பண்ணணும், பிடிக்கணும் சொல்லி அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது 3ஆம் முறை 11ஆம் முறை 3ஆம் முறை இப்போ 7ஆம் முறை இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் முறை அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன பேச்சை காப்பாற்ற மாட்டோம். இந்த காலகட்டங்களில் பொய் பேசினா தான் வாழ முடிகிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லாங்க. அடுத்த சாரத்துக்கு போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோணம் சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதனாகிய இந்த ராகுபாலன் வந்து என்ன பலன் அளிப்பாருங்க. அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுது? 8 சம்மந்தப்படுது, 2 சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி காலகட்டம் பேசுறது பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு உண்மையை பேசினோம்னா ஜெயிக்க முடியாது, நம்ம பொய்யை பேசணும். அதாவது பார்த்தி எல்லாத்துலேயும் ஒரு கலப்படம் ஒரு மறைவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்தி நம்மளுக்கு ஒரு டாட்டை கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ 2ஆம் இடத்துல உட்காந்து அந்த அதிபதியோட சாரத்தை உட்காந்து அதிபதி வீட்டையே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப கல்வி படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு தூரமாக ஒரு தண்ணி தாண்டி கடலை தாண்டி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சேரும் சகதி கொண்ட இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நீட்டன்ஸ் இல்லாத ஒரு ஏரியா கொண்டு போய் சேர்த்துங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம குடும்பமும் அந்த மாதிரி அமைப்பில் சில குடும்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது குடும்பத்துக்கான பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் பயணித்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம வியாபாரம் பண்ணுறது எல்லாத்தையும் உணவு சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது அனைத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளோட தேவைக்கு நம்மளோட முன்னேற்றத்துக்காக பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் ஒரு கலப்படம் பண்ணுறது, ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி அதாவது பார்த்திங்கன்னா அதாவது தொழிலுக்காக பார்த்து மந்திரிச்சு கயிறு கட்டுறது, ஒரு மந்திரம் பண்ணுறது, ஒருத்தர் எதிரி வந்து அவன் எப்படி மேலே வரலாம், நம்ம அவனுக்கு ஏதோ பண்ணி நம்ம முன்னே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அதுக்கு உண்டான பேச்சு, அதுக்கு உண்டான பழக்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே அவிட்டம் சாரத்துன்னு ஒரு ராகு பகவான் வந்து என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம். அப்போ 8 சம்மந்தப்படுது, 6 சம்மந்தப்படுது. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 சம்மந்தப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தப்பட்டு 11 8 6 11 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு வலி வேதனை பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கொடுக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6 11க்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனைங்க. அப்போ பிரச்சனைன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வரவுகளும் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு புகழையும் வரக்கூடிய ஒரு ஆதாயத்தையும் தேடி நம்ம என்ன பண்ணுவோம், தன்னை மறந்து செயல்படுவோம். அப்போ என்ன அர்த்தங்க, நம்மளுக்கு அது மூலிமா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, எதிரிகள் முளைப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னி சூனி சேவனை பண்ணுறது பிடிக்கிறது இல்லை, அவங்க நாம பண்ணி செய்கிறது எப்படின்னு ஜெயிச்சாகணும்டா அப்படின்னு ஒரு விஷத்தன்மையாக செயல்படுறது.
ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா என்னதான் ஆனாலும் நம்ம முன்ன வந்து லாபத்தை பெறணும், நம்ம முன்கூட்டி நம்ம லீடிங்கில் வரும்னு சொல்லி சட்டத்துக்கு பூர்வமாக நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்ணுறது பிடிக்கிறது, அதுக்கு உண்டான மைண்டில் செலுத்துறது, ஒரு ஆராய்ச்சி மைண்டு, ஒரு சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் தோண்டி எடுக்கிறது, மறைப்பொருள் எல்லாமே தோண்டி மேலே கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு ஆதாயம் தேடுறது, இந்த மாதிரி சச்சரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. அது மூலிமா நிறைய ஆட்களை போட்டு வேலை பார்க்குறது, ஆட்களை அணுகிறது. ஓகேங்களா. ஒரு தாய்மொழி வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கலந்த கலவையாக இந்த காலகட்டத்தில் அங்கே தொட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. ஓகேங்களா. இது மாதிரி எவ்வளோ சொல்லலாங்க, பயணிச்சு பாரு சிறப்பு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.